திருத்தி வனைபவர். எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியான் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. சின்ன வயசுல கர்த்தருடைய அழைப்பை பெற்று தீர்க்கதரிசன ஊழியத்தை ஆரம்பித்த நல்ல தேவ மனிதன். யூதா ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி எச்சரித்த, சத்தியத்தை போதித்த ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் இந்த எரேமியா. அந்த எரேமியாவுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது சில அடையாளங்களோடு, சில உவமைகளோடு, சில காட்சிகளோடு கர்த்தர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்படி ஆண்டவர் அந்த ஊழியத்தை நடத்தும் பொழுது எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. சரி, கர்த்தர் என்னமோ பேச விரும்புறாருன்னு சொல்லி எரேமியா நேரா ஒரு மண்பானை செய்கிற ஒரு குயவன் வீட்டுக்கு போறாரு. போனா அந்த குயவன் என்ன பண்றாருன்னா, அந்த சக்கரத்துல பானை என்ன செய்கிறாரு? வணைந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் குயவன் வணையதை பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த சக்கரம் எப்பவுமே என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே தான் இருக்கும். குயவன் மண்ணை பிசையும் பொழுது சக்கரம் என்ன செய்யும்? சுத்திட்டு தான் இருக்கும். அந்த சக்கரத்தில் என்ன பண்றாருன்னா, அவர் வச்சு அந்த மண்ணை வச்சு அப்படி பாத்திரத்தை வணைஞ்சிட்டே இருக்கிறாரு. எரேமியா கத்தப்போ சொன்னாரேன்னு சொல்லி நின்று அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த மனுஷன் அழகாக பாத்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான். உருவாக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்த பாத்திரம் திடீர்னு அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சுழிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லாமல் திரும்பி என்ன ஆயிடுது? அலங்கோலம் ஆயிடுது. எரேமியா பார்க்குறான், அவ்வளோதான், வேஸ்ட்டு போல அந்த மண், தூக்கி போட்டு அடுத்த மண் எடுப்பான் அப்படின்னு பார்த்து இந்த குயவன் என்ன பண்ணுறான்னா, சக்கரத்துலேருந்து அந்த அந்த மெலிஞ்சு போய் உடஞ்சி போன அந்த பாத்திரம் திரும்பி எடுக்கிறான். திரும்ப அந்த மண்ணையும் என்ன பண்ணுறான்? திரும்பவும் போட்டு அதை பிசைஞ்சு உருட்டி பெரட்டி வணைஞ்சி திரும்ப அதே மண்ணை சக்கரத்தில் வச்சு தான் என்ன நினைத்தானோ அந்த அந்த இமேஜ், அந்த பாத்திரம் அது உருவாகிற வரைக்கும் அதை போட்டு உருவாக்குறான், அதை போட்டு வணைகிறான். அழகாக அந்த பாத்திரம் வந்த உடனே அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யறான்? வைக்கிறான். இதை எரேமியா பார்த்துட்டே இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவோடு பேசுகிறார். அந்த 5-6 வசனம் வாசித்தீங்கன்னா, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் சொல்லுவார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அவர் சொல்ற, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் நீங்க கையில இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அந்த குயவன், என் ஜனம்தான் என் கையில் இருக்கிற களிமண். அப்ப ஆண்டவர் தனக்கும் தன் ஜனத்திற்கும் உள்ள அந்த உறவை சொல்லும் பொழுது அது ஒரு குயவனுக்கும் களிமண்ணுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த உறவை போல எனக்கு என் ஜனத்துக்கும் உறவு உண்டு. ஒரு குயவன் எப்படி அந்த மண்ணை வணைகிறானோ அப்படி என் ஜனத்தை நானும் உருவாக்குகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் எரேமியாவை கர்த்தர் அனுப்பினார். அந்த குயவனுடைய காரியத்தை பார்க்க வைத்தார். அதில் என்ன விசேஷமா ஆண்டு பேச விரும்புகிறாருன்னா, அந்த பாத்திரம் உருவாகும் பொழுது அது உடைஞ்சு போயிருது. உடைஞ்சு போனதை குயவன் என்ன செய்யல? தூக்கி எறியல, திரும்பவும் அந்த பாத்திரத்தை வணைந்தான். இது போல நான் உங்களுக்கு செய்ய வேண்டாமா அப்படின்றார் கர்த்தர். அப்படி என்ன அர்த்தம்னா, ஆண்டு ஒரே சென்டென்ஸ் சொல்லி முடிக்கிறாரு, நீ எத்தனை முறை உடைஞ்சாலும் நான் உன்னை திரும்ப உருவாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒரு அற்புதமான தெய்வம், அதிசயமான தெய்வம். ஒருவரையும் உதவாதவர் என்று புறம்பே தள்ளுகிறவரே இல்லை. நிறைய நேரங்கள் நாம தான் அவர் விட்டு விலகி போயிடுறோம். நிறைய நேரம் நாம தான் அவரை தவறாய் புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு தாளந்து பெற்றவன்
எப்படி எஜமான தப்பா புரிஞ்சிருந்தானோ, நீ கடினமானவர், நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும். நம்ம நிறைய நாள் அப்படிதான் கர்த்தர் தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப என்ன போட்டு வாட்டுறாரு, கர்த்தர் என்ன வெறுத்துட்டாரு, கர்த்தர் கைவிட்டாரு, கர்த்தர் நன்மை செய்யல. எப்பவுமே நிறைய நேரங்களில் இந்த யோசனையில நம்ம ஆண்டவரை யோசிச்சு வேதத்தின்படி பார்க்காம நம்ம சுய புத்தியில் ஆண்டவர் யோசிச்சு பல முறை தவறாவே புரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டுட்டு விலகி போயிடுறோம். நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு மனிதனையும் வெளித்தோற்றத்தை பார்த்து அவர் ஒரு நாளும் பட்சபாதம் பார்க்கிறவரே அல்ல. என் ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தவர். நாம் எத்தனை முறை உடைந்து போனாலும் நம்மை திரும்ப திரும்ப உருவாக்க கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா.